எல்லாருக்கும் வணக்கம். வேட்டி கட்டிய தமிழர்களுக்கும் சேலை கட்டிய தமிழச்சிகளுக்கும் மூகாம்பிகைக்கும் கீரனூருக்கும் திருச்சிக்கும் முக்கம்புக்கும் வணக்கம். ஸோ நைஸ் டு பி ஹியர். நானும் திருச்சியில் படித்த பையன். ஸோ ஐ நோ திஸ் காலேஜ். முத்து சொன்ன மாதிரி வரவேற்புலாம் நிறைய பலமாக பண்ணுவாங்க. ஆனால் யானையை வைத்து வரவேற்ற ஒரே கல்லூரி தான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நிறைய சந்தோஷமாக கேட்டாச்சு. ரொம்ப அருமையான விஷயங்கள். பொதுவாக சிரிப்புக்கு நடுவில் சிந்திக்க வைக்கிறது கஷ்டமாங்க. முத்து டிட் a குட் ஜாப். நான் அவர் நிறைய பேசிலாம் மேடைகள் எல்லாம் பார்த்ததில்லை. இட்ஸ் a வெரி நைஸ் திங். ஸோ காலேஜ் ஹாஸ்டல் பியூட்டிஃபுல் ஃபீலிங். எனக்கு இந்த ஹாஸ்டல் அப்படின்னா இந்த ஹாஸ்டல் சாப்பாடு தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஹாஸ்டல் சாப்பாடை திட்டாதவங்களே இருக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் எந்த உயர்ந்த ஸ்டார் ஹோட்டல் நீங்கள் சாப்பிட்றப்ப உங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு ஞாபகத்துக்கு வரும். தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடுலாம் கன்றாவியாக இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நமக்கு எப்படி சாப்பாடு போட்டானுங்க நம்ம ஹாஸ்டல்லன்னு. அன்னைக்கு தான் புரியும். எங்கள் ஸ்கூல் ஹாஸ்டல் இப்போ புரியாது. ஏன்னா நான் பயங்கரமாக திட்டிருக்கேன். எங்கள் ஸ்கூல் ஹாஸ்டல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹாஸ்டல் லைஃப்பில் இந்த ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு பந்தயமே அதுலேருந்து ஆரம்பிக்கும். புதன்கிழமை முட்டை போடுறாங்கன்னா எந்த பெட்டுனாலும் முட்டை. நான்வெஜ் இல்லையா? ஓகே, சப்பாத்தி. இந்த பெட்டு முழுக்க சப்பாத்தியில் தான் நடக்கும். எது பேசினாலும் சப்பாத்தி பெட்டு, ஸ்பெஷல் தோசை பெட்டு, மெஸ்ஸை சுற்றியே தான் வாழ்க்கை நடந்துட்டுருக்கும். சாமிநாதன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். இப்போ கூட உனக்கு மெசேஜ் அனுப்பினேன், உன்னையே தான் சொல்ல போகிறேன் இப்போ அப்படின்னு. ஹாஸ்டல்லாம் அந்த அயனிங்க்கெலாம் ட்ரெஸ் எல்லாம் போடுவோம். இங்கேயும் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த ஷர்ட்லாம் அப்போது அயன் பண்ண வர அந்த ஷர்ட்டில் இருக்கலாம் எடுத்து தனியாக வச்சுருப்பார். அப்படி ஒரு பேப்பர் எடுத்து அவர் வச்சுருந்தார். என்னை கூப்பிட்டு எங்கள் ஹாஸ்டல் வார்டன் ஏதோ பேப்பர் சாமி சட்டப்பையிலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க, இதை படி அப்படின்னார். அதில் அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். ஸ்கூல் படிக்கிறப்போ எண்ணத்தில் எழும் மாற்றம் புரட்சி, நாளும் எழுத்தினிலும் பேச்சினிலும் அதனை காண்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனப்பாட பாட்டல் இருக்கும். தலைவர் அதை மாற்றியிருந்தார். எண்ணத்தில் விழும் மாற்றம் பூச்சி, நாளும் எங்கள் ஹாஸ்டல் சாப்பாட்டில் அதனை காண்போம். அடுத்து வெண்ணாட்டு சமயக்காரர் சின்ன தம்பி எங்கள் சீஃப் குக்கு, விரும்புகின்ற சூசை மீசை சுப்பு மூக்கன், இவங்கெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. அடிப்பதற்கு கம்பு வாங்கும் ஜிம்மி பிரதர், அவர் தான் போய் திருச்சியில் குச்சி வாங்கிட்டு வருவார் அடிக்கிறதுக்கு. தூரத்துலேருந்தே அடிக்கலாம். கண்ணொத்த திருத்துவம் புகழ் வாழ்க அப்படின்னு மற்ற பிரதர்லாம் திட்டிட்டு நான் எல்லாத்தையும் எடிட் பண்ண முடியாது. இப்போ எல்லாம் பெரியவங்க. அந்த ஒரு பிரதர் தான் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுப்பார். ஸோ ஹாஸ்டலை பற்றின வாழ்க்கை ரொம்ப அழகானது. somebody said it's a second native. இரண்டாவது வீடு. கல்லூரிங்கிறதே ஒரு இரண்டாவது வீடு தான். வாழுகிற போது அதனுடைய மகத்துவத்தை எத்தனை பேர் சரியாக புரிந்திருப்போம் என்று சொல்லவே முடியாது. இட்ஸ் a very beautiful feeling. சிங்காரத்தோப்பின் தெருக்களிலும் சென்னை மாநகரத்துடைய அண்ணா சாலைகளிலும் அலைந்து கொண்டிருக்கிற போது தெரியும் கல்லூரி என்பது எவ்வளவு வசந்த காலத்தின் வெளிப்பாடு என்று. எவ்வளோ அழகான ஒரு உணர்வு. வலப்புறமும் இடப்புறமும் தேவதைகள் திரிய அப்படியே ராஜா மாதிரி சும்மா நடந்து போற ஃபீலிங். மனசு விகல்பப்படாமல், பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல், எதிர்பாரத்தை பற்றி அச்சமில்லாமல் இருக்கிற வயசு இந்த வயசு மட்டும்தான். அதை தாண்டி நட்பு என்கிற ஒரு மாபெரும் அழகான விஷயத்திற்கான வாய்ப்பும் இந்த கல்லூரி வளாகத்திற்குள் மட்டுமே வாய்க்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கான அடையாளங்கள் வேறு வேறாக இருக்கும். when you go out, நான் காலேஜில் இப்போ கூட நானும் விசில் அடிப்பேன். டோன்ட் டூ தட். விசில் எல்லாரும் அடிக்கலாம். உங்களை பற்றி தானே பேசிட்டு இருக்கேன். இங்கே வந்து அடிங்க. கம்மியா இங்கே வாங்க. அவள்கிட்ட பெர்மிஷன் ஃப்ரம் யுவர் பிரின்சிபல். இங்கே வந்து அடிக்கணும். இந்த ரகலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஹீரோவா இருக்க முயற்சி பண்ணுறது ஈஸி, ரைட்டா? அதான் அந்த கூட்டத்தில் கோவிந்தெல்லாம் நல்லா பண்ணலாம். ஹீரோவா இருக்க முயற்சி பண்ணுறது ஈஸி. ஆனால் ஹீரோவாகவே இருக்கிறது தான் கஷ்டம். எங்கேருந்துனாலும் விசில் அடிக்கலாம். காலேஜ்
இங்கே மட்டும்தான் இந்த அடையாளம் மாறாமல் வாழ முடியும். நாளைக்கு நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா ஒரு கம்பெனி முதலாளியாக இருப்பீங்க, ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பீங்க. சரவணன், கிரிஜா, வனஜா, ராமசுப்ரமணியன் உங்களுடைய பேர்கள் தான் அடையாளம். உங்களுடைய பொருளாதாரம் என்ன, உங்களுடைய பின்புலம் என்ன, நீங்கள் யார் வீட்டு பிள்ளை, எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கிறீர்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்று உலகம் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும் கல்லூரிக்கு பிறகு. ஆனால் இதெல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு ஜாதி, மதம், பணம், பதவி இதெல்லாத்தையும் உடைச்சிட்டு காலேஜ் கேம்பஸ் மட்டும்தான். மாமா, மாப்பிள்ளை, அவன் யாராக இருந்தாலும் சரி, வேறெங்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த பெரிய எனர்ஜியை நம்பி தான் இந்த தேசம் இருக்கு, இந்த நாடு இருக்கு. உலகத்தின் மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தேசம் இந்தியா. அதனால தான் இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் அச்சப்படுகிறது. இந்த அமெரிக்காவின் பென்டகனில் இருந்து உலகெங்கும் அறைகூவல் விடப்படுவதற்கான காரணம் இந்தியன் ஐடி என்ஜினியர்ஸ். இந்த எனர்ஜி முழுக்க உலக நாடுகளில் செலவு செய்யப்படுகிறது. அமெரிக்காவில், ஐரோப்பாவில் ஒட்டுமொத்த ஐடி குடும்பத்தினர்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்க அவ்வளவு. அவன் பச்சை சுட்டை போட்டால் தான் அமெரிக்கா மோட்டார் ஓடும், சிகப்பு சுவிட்சை போட்டானா நின்றும். தட் இஸ் அ பவர் ஆஃப் இந்தியா. உலகின் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தியும் அறிவும் இருக்கிறது. சைனாவுக்கு ஒரு அறிவு இருக்கிறது, ஜப்பானுக்கு ஒரு அறிவு இருக்கிறது, அமெரிக்காவுக்கு ஒரு அறிவு இருக்கிறது, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு திறமை இருக்கிறது. ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு திறமை இருக்குது. ஜப்பான் ஒரு புதிய தயாரிப்பை தயாரித்து மார்க்கெட்டில் விட்டால் மறுநாள் காலையிலேயே சைனா அதை பாதி விலைக்கு 2ஆம் தரத்தில் ஒரு பொருளை தயாரித்து சந்தையில் வெளியிடும். ஜப்பானில் முதல் தர பொருட்களை தயாரிக்கக்கூடிய அறிவு இருக்கிறது. சீனாவில் அதிகபட்சமான வளம் இருக்கிறது. அமெரிக்காவிடம் வாங்கும் தன்மை இருக்கிறது. கடனுக்கு அணுகுண்டு தயாரிப்பதற்கான உத்தி இருக்கிறது. நிறைய உழைக்கும் மக்கள் இந்தோனேஷியாவில் இருக்கிறார்கள். அங்கு தொழில்நுட்பம் இல்லை. ஆனால் அறிவில் தொடங்கி, தொழில்நுட்பத்தில் தொடங்கி, ஆங்கிலத்தில் தொடங்கி, இது அனைத்தையும் தாண்டி துணிச்சல், கம்பீரத்தில் இந்தியன் தான். நாம தான். அதனால்தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் உங்களை பார்த்து அச்சப்படுகிறது. உங்களை பற்றி வீட்டில் என்ன சொல்கிறாங்க, கல்லூரியில் என்ன சொல்கிறாங்களா, இரண்டாவது விஷயம். உலகம் என்ன சொல்லுகிறது என்பது மிக முக்கியம். இந்திய இளைஞர்களை பார்த்து ஐரோப்பாவும் அமெரிக்காவும் கொலை நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியாது. பில்கேட்ஸுகள் உங்கள் பின்னால் வருவதற்கான காரணம் அதுதான். ஏன்னா நீங்கள் தான் காப்பாற்றணும் நாட்டை, வேற ஒன்றும் இல்லை. இந்த இந்திய மூளைக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது, நம்முடைய எனர்ஜிக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது. மோஸ்ட் பவர்ஃபுல் யூத் இன் திஸ் வேர்ல்டு இஸ் இந்தியா. இதை விட வேற என்ன சக்தி வேணும்? அதனால தான் இந்த வல்லரசாகணுங்கிற விஷயத்தெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. இந்தியா ஏற்கனவே வல்லரசு தான். உலகின் அதிகமான திறமையான இளைஞர்களை வைத்திருக்கிற இந்த தேசம் வல்லரசு இல்லைன்னா எந்த தேசம் வல்லரசு? நாம தான் வல்லரசு. நம் விரல் அசைவுக்குத்தான் இந்த உலகம் நடக்க வேண்டும். We are the rulers of this world. We are never be slaves. We can dictate our terms to the international community to do what? அமெரிக்கா என்ன செய்ய வேண்டும், ஐரோப்பா என்ன செய்ய வேண்டும் என்பதை விரல் அசைவில் ஆணைகளாக பிறப்பிக்கிற அதிகாரம் இந்திய இளைஞனுக்கு மட்டுமே இருக்கிறது. We are the rulers. இந்த கட்ஸும், இந்த தில்லும், இந்த திமிரும், இந்த ஆணவமும் ஒவ்வொருவன் தலையிலும் இதயத்திலும் கனமாக இருக்கும். That is the power of India. ஒட்டுமொத்தமாக இவ்வளவு சத்தமாக கூட எந்த நாட்டுக்காரனுக்கும் பேச தெரியாது. பூஞ்ச உடம்புக்கான அவ்வளவு பேர் 3 நாள் பட்டினி கிடந்தா செத்து போயிடுவான். நம்ம பையன் 10 நாள் பட்டினி கிடந்தாலும் மறுக்கையா நாள் காலையில் ஃப்ரெண்டுக்கு ஒன்று எந்திரிச்சு வருவான் அடிக்க. He can do it. உலகெங்கும் அறிவு இருக்கிறது, உலகெங்கும் பணம் இருக்கிறது, உலகெங்கும் பொருளாதாரம் இருக்கிறது, உணவு வளம் இருக்கிறது, வயல்கள் இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது. இதயம் இருப்பது இந்தியாவில் மட்டும்தான். தட் இஸ் அ பவர். வேறெங்கும் இதயம் கிடையாது. அடுத்தவனுக்கு ஒன்றென்றால் ஐயோ என்று இறங்குகிற மனசும், அதற்காக உதவ வேண்டும் என்ற துடிப்பும் இங்கே ஒவ்வொருவன் மனதிலும் இருக்கிற காரணத்தினால்தான் இந்தியா இஸ் பவர்ஃபுல். ஐ வுட் லைக் டு ரெக்வெஸ்ட் யூ ஒன்லி ஒன் திங். உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் இடையிலான இடைவெளியை தயவு செய்து இட்டு நிரப்புங்கள். உங்கள் சம வயதுவத்த இன்னொரு நண்பன் எங்கே இருக்கிறான் என்று தேடி கண்டுபிடி. இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது அதுதான். வளர்ந்த கூட்டம் அடுத்த தலைமுறை குறித்த பெரிய கவலை எடுத்துக்கொள்வதே கிடையாது. என் வளர்ச்சி என்ற நிலையிலேயே என் வாழ்க்கை முடிந்து போகிறது. நான் படிக்கணும், நான் ஜெயிக்கணும், 10,000 சம்பாதிக்கணும், 15,000 சம்பாதிக்கணும், பக்கத்திலே செவச்சவான்னு ஒரு பிள்ளை இருந்தால் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஊர் தாண்டி ஒரு கிரவுண்டு வாங்கி ஒரு வீடு கட்டணும். நோ. 1990களில் ஒரு இந்தியன் படித்தது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற, 95களில் அவன் படித்தது அவனுடைய ஊரை காப்பாற்ற, 2000 அவன் படித்தது இந்த தேசத்தை காப்பாற்ற, இப்போது நீங்கள் படிப்பது இந்த உலகத்தை காப்பாற்ற. We are the saviors of this world. உலகின் வேற எந்த நாட்டிலும் இவ்வளவு பெரிய மாணவர் சக்தி இல்லவே இல்லை. வேற எங்கேயும் இவ்வளவு ஃபோர்ஸ் கிடையாது.
சீனாவில் கிடையாது. நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, எவனும் படிக்கிறது இல்லை, படிக்க தெரியாது. ஜப்பானில் இந்த மக்கள் தொகையே கிடையாது. உலகின் மிகப்பெரிய சக்தியாக பெற்றிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை 33 கோடி மட்டும்தான். இந்திய இளைஞனுடைய எண்ணிக்கையை 46.5 கோடி, 46.5 crores. The most powerful ethnic valuable group amongst the international community is India. நம் தேசிய கொடி உலகின் எல்லா தலைமைச் செயலகங்களிலும் பறக்க வேண்டும். We have to make it. அதை செய்ய வேண்டியதுதான் நம்முடைய வேலை. எத்தனை நாளைக்கு கன்சியூமராகவே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? இவ்வளவு அறிவு வச்சுட்டு நாம் என்ன பண்றோம்? பெருமையா பேசுறோம். வரலாறு, திருமலை நாயக்கர் பரம்பரை, சோழ பரம்பரை, சேர பரம்பரை, பாண்டிய வம்சம், குப்த வம்சம், கனிஷ்க வம்சம், கல்லணை கட்டினது நாங்க, மேட்டூர் கட்டினது நாங்க, தலைமைச் செயலகம் கட்டினது நாங்க. என்ன பண்ணோம்? வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுப்பதா வறியவனின் வேலை? இவ்வளவு அறிவையும் மூளையும் இளைஞர் சக்தியையும் தன்னம்பிக்கையும் நட்பையும் இதயத்தையும் குடும்பத்தையும் உறவுகளை பார்க்கிற மனோபாவத்தையும் கல்ச்சரையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு? What are we doing except just thinking about 10,000 bucks? யாரோ ஒருவனுக்கு வேலை பார்ப்பதிலே அவ்வளவு ஆசை நமக்கு. நாம் பொழைச்சு கிடந்தா போதும். நோ, இதற்கு முந்தைய தலைமுறை உழைத்த உழைப்பு அத்தனை உங்கள் தலை மீது செலுத்தப்பட்டிருக்கு. உங்களை அப்படிலாம் விட்ட முடியாது. உங்கள் அப்பாவும் அம்மாவும் குடித்த ஹார்லிக்ஸ், பூஸ்ட், கேழ்வரகு கஞ்செல்லாம் இப்போதான் வேலையே பார்க்குது. இந்த தலைமுறை வந்து அதிகம் எதிர்பார்க்க முந்தைய தலைமுறைக்கு நிறைய உரிமை இருக்கிறது. We have all the rights to expect more and more from this community because this crowd only going to rule this world, not this country. அதெல்லாம் சின்ன விஷயம். இந்த இந்திய தேசத்தை ஆளுவதெல்லாம் ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருக்காங்க. நமக்கு போதும். நம்முடைய எண்ணம் என்பது உலகத்தை ஆள்வது மட்டும்தான். கேட்பதற்கு மிக பிரமிப்பாகவும் கற்பனையான ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். கிடையவே கிடையாது. உலகின் மிகச்சிறந்த கற்பனைகள் மட்டுமே அதை உயர்த்தி பிடித்திருக்கிறது. பகல் போல் இரவும் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒருவருடைய கற்பம்தான் வெளிச்சத்தை கொண்டு வந்தது. பறவை போல் என்னாலும் பறக்க முடியுமா என்று ஆசைப்பட்ட ஒரு கற்பனை தான் மனிதனை பறக்க வைத்தது. என்னை போல் வேறெங்கு மனிதர்கள் இருக்கிறார்களா என்ற தேர்தல் தான் வியாழனிலும் நிலவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை நடக்கும். உலக நாடுகள் இந்தியாவின் காலடியில் கிடக்கும். இந்த இளைஞர் கூட்டம் அதை செய்யும். I believe it. I strongly believe in that. யதார்த்தமாகவே நாம் அறிவாளிகள், யதார்த்தமாகவே நாம் புத்திசாலிகள், யதார்த்தமாகவே நாம் வீரர்கள், யதார்த்தமாகவே நம்முடைய ரத்தம் வேகமாகத்தான் ஓடுகிறது. ஐயோ பாவம் அத்தனையும் நமக்கு தெரியாது, அந்நியனுக்கு தெரியும். தட் இஸ் அ ஹோல் ப்ராப்ளம். அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் உலக நாடுகளுக்கும் உங்களை பற்றி தெரியும். டூ யூ நோ ஹூ யூ ஆர்? நீங்கள் சாதாரண சம்பாதிக்கும் எந்திரமா, உலகத்தினுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய எந்திரனா? யூ ஹாவ் டு டிசைட் ஹூ ஆர் யூ. வெறும் சினிமா நடிகனினுடைய திரைப்படத்தை பார்த்து கைத்தட்டுகிற சாதாரண கூட்டமா, இந்த தேசியத்தை கட்டி எழுப்ப போகிற மாபெரும் இளைஞர் சக்தியா? யூ டிசைட். உலகின் பல நாடுகளுக்கும் போய் நம்முடைய இளைஞர்கள் வேலை பார்க்கிறார்கள். எதற்காக? இந்தியாவுக்கு திரும்பி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இன்டெல்ல வேலை பார்க்குறான், பென்டிஎம்ல வேலை பார்க்குறான், இன்ஃபோசிஸ்ல வேலை பார்க்குறான், அமெரிக்க நிறுவனங்களில் வேலை பார்த்து 5 ஆண்டு முடிச்சு அங்கேருந்து திரும்பி திருச்சி பக்கத்திலே சேலம் பக்கத்திலே ஒரு பிள்ளையை கட்டி கூட்டிட்டு போறானே, ஏன்? கடைசியில் தெரிகிறது இந்திய பெண் தான் அறிவாளி என்ற உலகம் எல்லாம் சுற்றி வந்த பிறகு. We are the force. மிரச்சுலேஸ் பேங்கிங் வர்றதுக்கு முன்னாலே உருவாஞ்சுருக்கில் காசு கட்டி பேங்கிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்த கூட்டம் நம்ம கூட்டம். நம்ம பார்ட்டிக்கு தெரிஞ்ச மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம் உலகத்தின் எந்த நாட்டுக்கும் தெரியாது. நம்ம அம்மாக்களிடம் இருக்கக்கூடிய குறிப்பு நோட்டில் எழுதப்பட்ட கணக்கு சட்டைகளுக்கு முன்னால் அக்கௌண்ட்ஸ்லாம் சும்மா. உலகத்திலேயே பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், திருமணம் பண்ணி வைக்கணும், அவனை நல்லா செட்டில் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற அப்பா அம்மா இருக்கக்கூடிய ஒரே நாடு இதுதான். வேற எங்கேயும் இதெல்லாம் கிடையாது. சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பல நாடுகளில் வலுவாக இருக்கிறது. அமெரிக்காவிலே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை துணை அவனையே தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மென்டல் ஸ்ட்ரெஸ். எதிர்காலத்திலேயே